पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ. ஸோ கர்மயோகத்தோட இம்பார்ட்டன்ஸை நமக்கு கிருஷ்ணர் புரிய வச்சுட்டுருக்கார். ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் மூலமாக அனலைஸ் பண்ணி நமக்கு அதனோட இம்பார்ட்டன்ஸை சொல்லிகிட்டே வரார். ஸோ இனிஷியலாக ஆக்ஞான்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் அதே கர்மயோகத்தையே யக்ஞான்னு பார்த்தோம். யக்ஞானா வர்ஷிப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈஸ்வர யக்ஞா. அதுக்கப்புறம் அதையே நாம் ஒரு சாதனமாக பயன்படுத்தலாம். எதுக்கு அது சாதனமாக இருக்கும்? நம்மளுடைய மைண்டு பியூரிஃபிகேஷனுக்கு அதை சாதனமாக பயன்படுத்தலான்னு பார்த்தோம். ஸோ சித்த சோதகம் அப்படின்னு பேர். இப்போ அதே கர்மயோகத்தை கிருஷ்ணர் தர்ம அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ வே ஆஃப் லைஃபாக நீ கர்மயோகத்தை ஃபாலோ பண்ண. ஸோ இந்த க்ரியேஷனுடைய ஹார்மனியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கர்மயோகம் அப்படிங்கிறது ஒரு வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அது சொல்லிவிட்டு போன ஸ்லோகத்தில் அந்த சைக்ளிக் ப்ராசஸ் அதையும் கிருஷ்ணர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஒரு விஷயமுமே ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி இருக்குது. ஸோ இந்த சைக்கிள் எப்படி கம்ப்ளீட் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, யார் வாங்கிக்கிறாளோ அவள் கொடுக்கறது மூலமாக அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறது. இப்போ இந்த சைக்கிளையே கிருஷ்ணர் எதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்படின்னா, நீ இப்போ உனக்கு இந்த சரீரம் இருக்குது அப்படின்னா அந்த சரீரம் அன்னத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சைக்கிள் எல்லாம் சொல்லி, அப்போ நீ என்ன பண்ணணும் இன் ரிட்டர்ன் அப்படின்னா திருப்பி கொடு. ஸோ கர்மயோகம் பண்ணு. அப்போ யார் வாங்கிக்கிறாளோ அவள் கொடுக்கணும். அப்போ இங்கே ப்ராப்ளம் ஆகிறது அப்படின்னா, நான் வாங்கிப்பேன் ஆனால் கொடுக்க மாட்டேன், நான் எடுத்துப்பேன் ஆனால் யாரோடையும் நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகிறது, அந்த சைக்கிளில் ஒரு தேக்கமானது ஏற்படுறது. அது சீராக போகாமல் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாக்னேஷன் ஏற்படுறது. அப்போ அந்த ஸ்டாக்னேஷனை தான் நாம் டிஸ்ஹார்மனி அப்படின்னு சொல்கிறோம். ஹார்மனி இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதுவுமே நமக்கு தெரியும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதில் இந்த தேக்கம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாதுல்ல. எப்பயுமே அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். இப்போ நம்மளோட உடம்பையே எடுத்துட்டா கூட, உடம்பை நம்ம எப்போ ஹெல்தி உடம்பு அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ஆர்கன்ஸும் ப்ராப்பராக ஃப்ளோ ஆகி ஒர்க் ஆகின்னு இருந்தால் தான் உடம்பு ஒழுங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை சைக்கலாஜிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும்
இப்போ உடம்புல வந்து ஏதாவது ஒரு தேக்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த கொலஸ்ட்ரால், பிபி இல்லை, அது வந்து ஒழுங்காக வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் ஒரு இடத்துல போய் அது வந்து கலெக்ட் ஆகிடுறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எதுவுமே வந்து ஸ்டாக்னேட் ஆனால் நல்லது இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்பு சரியில்லை அப்படின்னு. டாக்டர் வந்து இப்போ இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பார்? ஒழுங்காக நட, மருந்து கொடுப்பார், அதுக்கப்புறம் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்கிறாருல்ல. அப்போ ஆக்சுவலாக டாக்டர் என்ன சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னா, அந்த சைக்கிளை பிரேக் பண்ணாத, உன்னோட உடம்பு வந்து ஒரு சைக்கிளில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராசஸை அதை நீ வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்க, அதனால தான் உனக்கு இந்த ஸ்டாக்னேஷன் அது ஏற்பட்டிருக்கு. அதை நீ பிரேக் பண்ணாமல் அது என்ன அதனுடைய ஃப்ளோவில் அதை கண்டினியூ பண்ண விடு. ஸோ அதை தான் நம்ம வந்து ஹெல்தி லிவிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உடம்புக்கு இந்த மாதிரி அப்படின்னா இதையே பாக்கி எல்லா விஷயத்துக்கும் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ நம்ம வந்து நாலெட்ஜை ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நாமளே வச்சுக்கக்கூடாது. இந்த நாலெட்ஜை என்ன பண்ணணும்? ப்ராப்பராக அதை நாம் அடுத்த வாளுக்கு ஷேர் பண்ணணும். அதுதான் தைத்திரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச. எதை வந்து நீ வேர்ல்டுலேருந்து எடுத்துக்கிறியோ அதை வேர்ல்டுக்கு நீ திருப்பி கொடுக்கணும். ஃபிசிக்கலாவோ இமோஷ்னலாவோ இன்டலெக்சுவலாவோ எங்கேயுமே வந்து இந்த ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இப்போது நம்ம மேலே யாராவது வந்து அன்பு செலுத்துகிறா அப்படின்னா வாங்கி மட்டும் வச்சுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? நாமளும் அதை அடுத்த வாளுக்கு திருப்பி கொடுக்கணும். இப்போ தேங்கின குட்டை ஹெல்த்தியாக, எனர்ஜெட்டிக்காக ஃப்ளோ ஆகிற ரிவர் வந்து ஹெல்த்தியாக, எப்பயுமே வந்து எது வந்து ஃப்ளோ ஆகிண்டே இருக்கோ அதுதான் வந்து நல்லது. அதனால தான் பணம் கூட ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது. அதுக்கு பேரே என்னது? செல்வம் இல்லை, அது என்னது? செல்வம். அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு யாருக்கு அந்த நேரத்துக்கு தேவைப்படுறதோ அவகிட்ட அந்த பணம் இருக்கணும். அந்த பர்பஸ் ஆன உடனே அது வேற ஒருத்தர்கிட்ட போகணும். இப்படி அந்த பணம் வந்து போயிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல அது ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது. அப்படி நானே வச்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது தான் நமக்கு எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்படுறது. ஸோ ஷேர் பண்ணணும். அது பணமாக இருக்கலாம், நாலெட்ஜாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், எதுவானாலும் அந்த ரிவர் மாதிரி ஃப்ளோ ஆகிண்டே இருக்கணும். அப்போ கர்மயோகமோட பிரின்சிபிளே என்ன அப்படின்னா ஹார்மனியை மெயின்டைன் பண்ணணும். ஹார்மனியை மெயின்டைன் பண்ணணும்னா நான் என்ன பண்ண முடியும்னா கான்ட்ரிபியூட் பண்ணணும். இதுதான் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கான்ட்ரிபியூஷன் டு மெயின்டைன் ஹார்மனி. இப்போ எடுத்துக்கிறது இருக்குல்ல, எடுத்துக்கிறத வந்து எல்லோரும் நேச்சுரலாக பண்ணுறோம். அதை யாராவது நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணுமா? எடுத்துக்கோ அப்படின்னு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறா அப்படின்னு தெரிஞ்சிடுத்துனாலே அங்கே போய் க்யூவில் வந்து நம்ம நிற்கிறதுக்கு ரெடி ஆகிடுறோம்ல. அது நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் அது போய் நிற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய புத்திக்கு எட்ட மாட்டேங்கிறது. அதனால சாஸ்திரம் இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எடுத்துக்கிறது நேச்சுரலாக நம்மக்கிட்ட இருக்குது, கொடுக்கறது பழக்கமே இல்லை. கொடுத்தே எனக்கு பழக்கம் இல்லை. சில பேர் சொல்கிறவள்லாம் இருக்கா, எங்களுக்கு எப்பயுமே அடுத்த வாக்கிட்டேருந்து வாங்கிட்டு தான் பழக்கம், நாங்கள் யாருக்கும் எங்கள் ஃபேமிலியில் யாரும் எதையும் கொடுத்தே பழக்கம் இல்லை, என்ன எங்களை போய் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறவாள்லாம் இருக்கா. அதனால சாஸ்திரம் வந்து இப்போது கொடு அப்படின்னு சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. ஸோ சதேஷு ஜாயத்தே சூரஹா சஹஸ்ரேஷு ச பண்டிதாக வக்தா சதசஹஸ்ரேஷு தாத்தா பவதி வா நாவா அப்படின்னு ஒரு சுபாஷிதம் இருக்குது. ஒரு 100 பேரில் சஹஸ்ரேஷுல சதேஷு ஒரு 100 பேரில் ஒரு பலசாலி இருப்பான். ஒரு சூரன் வந்து டெஃபினட்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சதேஷு ஜாயத்தே சூரஹ சஹஸ்ரேஷு ச பண்டிதாக, ஒரு பண்டிதா 1000 பேரில் நம்மளால் வந்து ஒரு லேர்னட் பர்சனை கண்டுபிடிக்க முடியும். வக்தா சதசஹஸ்ரேஷு 1,00,000 பேரில் ஒரு நல்ல கம்யூனிகேட்டரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். வக்தானா இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸி இல்லை. நாம் ஒரு விஷயத்தை
புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஆனால் நாம் புரிஞ்சுண்டு அதை அடுத்தவாளும் புரிஞ்சுக்கிற மாதிரி அவளுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கில் தேவைப்படுறதில்ல. அந்த மாதிரி ஆள் வந்து லட்சம் பேரில் ஒருத்தன் கிடச்சிடுவான். ஆனால் தாத்தானா கொடுக்குறவன், அவன் இந்த உலகத்தில் இருக்கானான்னு அப்படின்னு இந்த சுபாஷிதம் கேட்குறது. இருக்கானா இல்லையா, எங்கே கிடைப்பான் அவன், எங்கே தேடுறது அவனை? இப்போ இந்த என்டையர் வேர்ல்டில் இந்த மாதிரி உண்மையாக கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறவா ரொம்ப ரொம்ப ரேர் பீப்புளாக தான் இருப்பா. அப்போ கர்மயோகம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது கொடுக்கணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதனால தான் ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகேனைக அமிர்தத்வம் மானசுஹு. இப்படி கொடுத்து கொடுத்து பழகினா என்ன ஆகும்? தியாகம் பண்ணி பண்ணி பழகினேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அல்டிமேட்டாக அப்போ தான் என்னால் என்னுடைய அகங்காரத்தை தியாகம் பண்ண முடியும். அந்த அன்ரியல் ஐ இருக்கே, அதை விடாமல் பிடிச்சுட்டே இருக்கோமே, விடவே முடிய மாட்டேங்கிறது. எப்போ அந்த ஐயை என்னால் தியாகம் பண்ண முடியும்? இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொடுத்து கொடுத்து பழகினோம் அப்படின்னா அல்டிமேட்டாக அகங்கார தியாகம் நடக்கும். அகங்கார தியாகம் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? மமகார தியாகம் ஆரம்பிக்கணும். என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் ட்ராப் பண்ணணும். என்னோடது அப்படின்னு நான் வச்சுட்டு இருக்கிறத கொடுத்து பழகணும். அப்போ தான் அகங்கார தியாகம் வந்து பாசிபிள் ஆகும். அப்போ கர்மயோகம் அப்படிங்கிறது மமகார தியாகம், ஞான யோகம் அப்படிங்கிறது அகங்கார தியாகம். ஸோ தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம. அப்போ வேதத்தோட டீச்சிங் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குது. சர்வகதம் பிரம்ம. பிரம்மனா இந்த இடத்துல என்னன்னு பார்த்தோம்? வேதம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ வேத சம்பிரதாயம் இருக்கே, அது எல்லா இடத்துலையும் ஆக்சுவலாக இருக்குது. தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம. ஸோ வேத வழிப்படி வாழற லைஃப் ஸ்டைல் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். எங்கெல்லாம் யஜ்ஞங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் தியாகங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் ஷேரிங் இருக்கோ, இந்த தானம் இருக்கோ, அங்கெல்லாம் என்ன இருக்குன்னு அர்த்தம்? வேதம் இருக்குன்னு அர்த்தம். யஜ்ஞே பிரதிஷ்டிதம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 16, பேஜ் நம்பர் 64-65. ஏவம் பிரவர்த்திதம் சக்ரம் நானுவர்த்தயதி ஹயः அகாயுரிந்திரியா ராமः மோகம் பார்த்த சஜீவதி. இப்போ வந்து கர்மயோகம் அப்படின்னாலே நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்கறது அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா? அப்போது எடுத்துக்கிறத விட கொடுக்கறது ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ கர்மயோகத்தில் எது எம்ஃபசைஸ் பண்ணப்படுறதுன்னா கான்ட்ரிபியூஷன் தான் வந்து எம்ஃபசைஸ் பண்ணப்படுறது. எடுத்துக்கிறத பற்றி இங்கே கிருஷ்ணர் நமக்கு சொல்லியே கொடுக்கல. கர்மா அப்படின்னு பேசினோன்னா எடுத்துக்கிறது, கர்மயோகம் அப்படின்னு பேசினோன்னா கொடுக்கறது. அப்போ ஒரு கர்மயோகி எதை வச்சு அவனுடைய சக்ஸஸை மெஷர் பண்ணுவான்? கொடுக்கறத வச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு அதில் கொடுக்கறத வச்சா எடுத்துக்கிறத வச்சா, இப்போ கொடுக்கறத வச்சு அவன் வந்து அவனுடைய சக்ஸஸை டிட்டர்மைன் பண்ணுவான். ஏன்னா கர்மி அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவன் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதை வச்சு அவனுடைய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா எவ்வளோ பேர்கிட்ட என்னால் எந்த எஃபர்ட்டுமே போடாமல் என்னால் எடுத்துக்க முடியறது அப்படின்னா அதுதான் என்னுடைய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவான். இப்போ நம்மளே கூட பேசும்போது சொல்லுவோம்ல, அப்படியே நைஸாக அப்படியே பேசி வாங்கிட்டேன் தெரியும்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதெல்லாம் வந்து கருமி பண்ணுறது. இப்போ நான் வந்து எவ்வளோ கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் வந்து
கர்மயோகியுடைய சக்ஸஸ். அப்போ கர்மயோகி அப்படிங்கிறவன் வந்து தன்னோட லைஃப்பில் நிறைய மெட்டீரியல் பொசிஷன்லாம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ அவன் வந்து செத்து போகும்பொழுது ஒரு பாப்பராக சாகிறான்னு வச்சுக்கோங்களேன், அது அவனுக்கு ஓகே. ஏன்னா மெட்டீரியல் பொசிஷன் வந்து இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஆனால் நான் வாழும்போது அடுத்த வாளுக்கு என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறது தான் அவனுடைய விஷயம். அப்போ யார் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறாளோ அந்த மாதிரி பர்சன்ஸை தான் சாஸ்திரம் ஆக்சுவலாக க்ளோரிஃபையே பண்ணுறது. நீங்கள் எனி புராணம் இத்திஹாசம் எங்கேயுமே வந்து யாரை வந்து ரொம்ப போற்றி பேசுவார்னா யாரை எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறாளோ அடுத்த வாளுக்கு யார் கொடுக்குறாளோ அவளை தான் சாஸ்திரம் வந்து எப்பயுமே க்ளோரிஃபை பண்ணும். இப்போ இந்த கீதா படிக்கிறோம்ல, கீதாவோட எசன்ஸே என்ன அப்படின்னா, நீங்கள் கீதா 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்? சொல்லிகிட்டே வந்தா தாகி 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 தியாகி 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 அப்படின்னு மாறிடும். நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா தியாகி அப்படின்னு ஆகும். அப்போது தியாகம் பண்ணுறது அதுதான் வந்து கீதாவோட எசன்ஸ். யார் தியாகியோ அவனே சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இப்போ இங்கே தியாகம் பண்ணுறது எசன்ஸ்னால் என்ன அர்த்தம்? யார் அகங்காராவை தியாகம் பண்ணுறாளோ, ஞான யோகம் மூலமாக யார் வந்து அந்த ரியல் ஐயை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபால்ஸ் ஐயை வந்து தியாகம் பண்ணுறாளோ அவனே வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம். ஏவம்னா இன் திஸ் மேனர், இந்த கொடுத்துக்கிறது எடுத்துக்கிறது இருக்கு இல்லையா, இந்த சைக்கிளில் இந்த உலகமானது வந்து தன்னோட சைக்கிளை வந்து இப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. சில பேர் எடுத்துக்கிறா, சில பேர் கொடுக்குறா, இப்படி இந்த சைக்கிள் வந்து போயின்ட்டுருக்கு. சக்கரம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல யூனிவர்சல் சைக்கிள். எல்லாரும் கொடுக்கறதும் எடுத்துக்கிறதுமா இந்த ஹார்மனி வந்து மெயின்டைன் ஆகிறது. இதே யஹ ந அனுவர்த்தயதி. சப்போஸ் ஒரு பர்சன் இம்மெச்சோராக இருந்து, அதாவது செல்ஃபிஷ் பர்சன், அந்த ஷேரிங் கேரிங் அதெல்லாம் அந்த பர்சனுக்கு இல்லை, அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒரு பர்சனாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய சுயநலத்துக்காக நிறைய சேர்த்து வச்சுப்பா இல்லையா, அந்த மாதிரி பர்சனை கிருஷ்ணர் இங்கே அகாயுஹு அப்படின்னு சொல்கிறார். அகாயுஹுனா மேன் ஆஃப் சின். அவனோட லைஃபே வந்து பாபமயமான ஒரு லைஃபாக ஆயிடுறது. யார் வந்து அந்த கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒத்துக்கலையோ, யஹ ந அனுவர்த்தயதி, அவளை வந்து அகாயுஹு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அவள் என்ன பண்ணுறா? பின்ன இந்திரியா ராமஹா, தன்னோட லைஃபையே வந்து இப்போது வீணாக கழிச்சுட்டு இருக்கா. எதில்? இந்திரிய விஷயங்களில் அவள் வந்து அந்த சென்சரி ப்ளெஷர்ஸில் தன்னுடைய வாழ்க்கையை வீண் பண்ணுறா. அவன் எப்படி இருப்பான்? மோகம் சக ஜீவதி. அப்படிப்பட்ட அவனோட வாழ்க்கை வீண் அப்படின்னு சொல்கிறார். பிரயோஜனமே கிடையாது. இப்போ அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவனை சுற்றி இருக்கிறவாளுக்கும் அது பிரயோஜனத்தை கொடுக்காது. தனக்கு ஏன் பிரயோஜனம் இல்லை? மாதிரி செல்ஃபிஷாக இருந்தால் தனக்கு ஏன் பிரயோஜனம் இல்லை? அவன் தான் நிறையா சொத்து எல்லாம் சேர்த்துண்டு சுகமாக தானே இருக்க போகிறான், தனக்கு எப்படி பிரயோஜனம் இல்லை? அவன் வந்து தர்ம மோட்சம் அப்படிங்கிற விஷயத்துக்கே போகவே மாட்டான். இப்போ யாருக்கு வந்து இந்த சரீரமே மோட்சம் அடையிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஐடியா இருக்கோ, அவள் தான் வந்து இந்த தர்ம மோட்சம் விஷயத்துக்குள்ளெல்லாம் நுழைவா இல்லையா, அவனுக்கு வந்து அது சுத்தமாக அந்த பக்கமே அவனால் வர முடியாது. ஸோ அவனுக்கும் அந்த வாழ்க்கை வேஸ்ட்டு, அடுத்த வாளுக்கும் ஆப்வியஸாக வேஸ்ட்டு. ஏன்னா அவன் வந்து செல்ஃபிஷாக இருக்கிறதுனால அடுத்த வாளுக்கும் அவனால் பிரயோஜனம் கிடையாது. அப்போ யாருக்குமே பிரயோஜனப்படாமல் 100 வயசு வரைக்கும் ஹெல்த்தியாக ஒரு பர்சன் வாழ்ந்தால் அது பூமிக்கு பாரம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமை எல்லாம் இருக்குல்ல, கடல் ஆமை கூட 300 வருஷம் 400 வருஷம் வாழறது அப்படின்னு எக்ஸாம்பிளாக நம்மளை வந்து கிருஷ்ணர் பார்த்துக்க சொல்கிறார். அதெல்லாம் ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இல்லை. அதனால தான் ஆகார நித்ரா பயமைத்துனம் ச அந்த சுபாஷிதத்தையும் நாம் வந்து ஞாபகப்படுத்திக்கணும். இன்னும் பாக்கி பேர் மாதிரி நம்ம வந்து இந்த பாக்கி ஜீவராசிகள் மாதிரி வெறும்னா சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும்
இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்படலை. அப்போ ரியலாக நம்ம லைஃப்பில் என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ லைஃபே வேஸ்ட்டு. அதனால் ஒவ்வொரு மனுஷனும் இப்போ என்ன பண்ணணும்னா அர்த்த காமாவை விட்டுட்டு தர்ம மோட்சத்தை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். இல்லைன்னா உன்னோட லைஃபே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகா நம்பர் 17. யஸ்த்வாத் மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. இப்போ வர ஸ்லோகங்களில் கிருஷ்ணர் கர்மயோகத்துடைய பெனிஃபிட்டை நமக்கு சொல்கிறார். இப்போது கீதாவோ இல்லை வேதமோ கர்மயோகத்தை ஃபைனல் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதையும் நாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப்படியே கர்மயோகம் பற்றி இப்போ படிக்கிறதுனால இருக்கிறதுலையே பெஸ்ட்டு கர்மயோகம் தான்ப்பா அப்படின்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. கர்மயோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய அல்டிமேட் விஷயம் கிடையாது. ஏன்னா கர்மயோகத்தினால ஒரு நாளைக்கும் நமக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது. சரி, அப்போ கர்மயோகம் வேஸ்ட்டா அப்படின்னா கர்மயோகம் வேஸ்ட் அப்படின்னும் சொல்ல முடியாது. கர்மயோகம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். அப்போ கர்மயோகம் என்ன கொடுக்கும்? சித்த சுத்தியை கொடுக்கும். அதனால எல்லாரும் இனிஷியலாக கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும். மைண்டு இப்போ பியூரிஃபை ஆகிடுது அப்படின்னு சொன்னால் நம்மளால் நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டேஜுக்கு போக முடியும். இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணிவிடுவாங்க. இப்போ கர்மயோகத்தை இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணி பேசுகிறதுனால கர்மயோகமே அல்டிமேட் அப்படின்னு சொல்லி கர்மயோகமே நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தால் நேச்சுரலாக எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதை கிளியராக இங்கே சொல்கிறார், கர்மயோகம் மோட்சத்தை கொடுக்காது. அப்போ என்ன பண்ணணும்? நீ கர்மயோகம் பண்ணி சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட்லாம் பண்ணுறது மூலமாக உனக்கு மைண்டு பியூரிட்டி கிடைக்க போகிறது. அதுக்கப்புறம் நீ ஞான யோகம் ப்ராக்டிஸ் பண்ணி ஞானத்தை அடையணும். அப்போ கர்மயோகத்திலேயே நான் என் வாழ்க்கையை ஓட்டிடலாமா அப்படின்னா கர்மயோகத்தையே ஒன்றும் பண்ணிட்டு இருக்க சொல்லலை. இந்த கர்மயோகம் அப்படிங்கிற விஷயம் ஒரு பர்பஸுக்காக கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அந்த பர்பஸை அது சர்வ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அதை நாம் ட்ராப் பண்ணலாம். இல்லைன்னா ரிடண்டண்ட்டாக இருக்கும், அப்சல்யூட்டாக இருக்கும். திருப்பியும் அது எனக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எனக்கு என்ன கொடுக்கணுமோ அது ஆல்ரெடி கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் அதை நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கர்மயோகா அப்படிங்கிறது சாதனம் ஃபார் ஞான யோகம். இப்போ தன்னோட ரியல் நேச்சரை ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஞான யோகம் மட்டுமே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா எதனால் எனக்கு ரியல் நேச்சர் தெரியாமல் இருக்குது? அஜ்ஞானம் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ அஜ்ஞானம் நீங்கணும்னா ஞானம் தான் அதுக்கு சொல்யூஷன். அதனால் கர்மயோகத்திலேருந்து வித்ரா பண்ணி ஞான யோகத்துக்கு போகணும் அப்படின்னும் கிருஷ்ணர் நமக்கு இங்கே சொல்லி கொடுக்குறார். ஸோ ஏன்னா ஒரு மனுஷனோட லைஃபே இப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த கிரகஸ்தாசிரமத்தில் அதுதான் பிரவருத்தி மார்க்கம்னு பார்த்தோம் இல்லையா? எல்லாம் லைஃப் ஃபுல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் அந்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்கணும்? கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டி இருக்கணும். பஞ்சமகா யஜ்ஞம் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அப்படி பண்ணி அதுக்கப்புறம் அந்த 2 ஆசிரமம் இருக்கு இல்லையா? வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம் இருக்கே, அதுக்கு மூவ் பண்ணி இந்த ஞான யோகத்தில் நாம் ஈடுபடணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பிரவருத்தி மார்க்கம்னா செகண்ட் ஸ்டேஜ் நிவிருத்தி மார்க்கம். ஏன்னா இப்போ நம்ம கர்மயோகம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா சொசைட்டியில் நிறைய தரப்பட்ட மக்களை நாம் பார்ப்போம், நிறைய விதமான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ நம்மளோட மைண்ட் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரோவர்ட்டட் மைண்டாக ஆயிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இவாளுக்கு என்ன கொடுக்கலாம், அவளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னே நாம் மைண்டை வெளிமுகமாக வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த வெளிமுகமாக இருக்கிற
மைண்டோடு இந்த விஷயத்தை இப்போ படித்தோம் அப்படின்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது சிரமமாகிறது. அதனால இப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நீ வித்ட்ரா பண்ணி இந்த ஞான விஷயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இப்போ நமக்கு எப்படி அது ரிலவெண்ட்டு அப்படின்னா, கிளாஸ் கேட்கும் பொழுது அட்லீஸ்ட் நாம் வெளி விவகாரங்கள் பற்றி யோசிக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் சந்நியாசம். அந்த ட்ராப் பண்ணுறோம்ல, அந்த 1 hour பாக்கி எந்த விஷயத்தை பற்றியும் நான் யோசிக்காமல் இந்த சாஸ்திர விஷயத்துக்காக என்னோடய டைமை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் மென்டல் சந்நியாசம் அப்படின்னு அர்த்தம். இல்லைனா என்னாகும், எக்ஸ்ட்ரோவர்ட்டடாகவே இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு கூட எனக்கு கேள்வியே வராது. நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற கேள்வி எனக்கு எப்போ வரும், வெளிமுகமாக சுற்றின்னு இருக்கிற மைண்டுனால் அந்த மாதிரி கேள்வியை கேட்க முடியாது. இன்றைக்கி யாருக்கு போய் என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னே அந்த மைண்டு யோசிக்கவே ஒழிய தன்னை பற்றி இப்போது யோசிக்கவே யோசிக்காது. இல்லை மெக்கானிக்கலாக நாம் எல்லாரும் பண்ணிகிட்டுருக்கிற வேலையே பண்ணிகிட்ருப்போம். அதனால தான் பஜகோவிந்தமில் பார்த்தோம், கஸ்துவம் கோஹம் குத ஆயாத காமே ஜனனி கோமே தாத்த இதி பரிபாவய சர்வம் அசாரம் விஸ்வம் தியக்த்வா ஸ்வப்ன விசாரம். இதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டோம். கஸ்துவம், நீ யார், கஹ அகம், நான் யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வரவே வராது. எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக சுற்றிகிட்டே இருந்தேன்னா அதெல்லாம் வராது. நான் எதுக்காக வந்திருக்கேன், நான் போய் சேரப்போகிற இடம் எது, இப்படிங்கிற கேள்வியெல்லாம் உனக்கு வரணும். அப்போ இந்த மாதிரி கேள்விக்கெலாம் எது ஆன்சர் கொடுக்கறது, ஞான யோகத்தில் தான் நமக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கான ஆன்சர் இருக்குது. இப்போ கீதா படிக்கும் பொழுது தெரிஞ்சுக்கிறோம், உபனிஷத்துலாம் படிக்கும் பொழுது இதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கிறது. ஸோ ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் மூலமாக நமக்கு இதுக்கான ஆன்சர் எல்லாம் கிடைக்கிறது. என்னுடைய ஓன் நேச்சரை நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன், ஞான யோகம் மூலமாக நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். அகம் பூர்ணஹா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அகம் பூர்ண ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்படி தெரிஞ்சுக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் ஞான யோகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போ எனக்கு தெரிய வரும், ஞான யோகத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணினாதான் அகம் பூர்ண ஆத்மா அப்படின்னு எனக்கு தெரியும். அகம் பூர்ண ஆத்மான்னு நான் புரிஞ்சின்றால் மட்டுமே என்னுடைய லைஃப் ஸ்ட்ரகிள் முடியும். இல்லைன்னா லைஃப் ஸ்ட்ரகிள் கண்டினியூ ஆகும். இந்த பூரி இருக்குல்ல, பூரி சாப்பிட்ருக்கேல்ல எல்லாரும், பூரியை எப்படி பண்ணுவான்னு பார்த்துருப்பேன். என்ன ஆகும், பூரியை இட்டுட்டு எண்ணெயில் போடுவா. போட்டால் என்ன ஆகும், பூரி இப்படி இப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். மூவ் பண்ணுற ப்ராசஸில் அப்படியே உப்பினோடனே அப்படியே நின்றுடும். இடம் இருக்காது அதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு. பார்த்துருக்கலாம் நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப்பவானையில் போடணும், அதுக்காக பெருசாக போட்டுட்டு கேட்கக்கூடாது. ஏன்னா அதனால் பிகாஸ் இட் இஸ் பிகம் ஃபுல், அதனால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. பூர்ணம் இருக்குல்ல, பூர்ணம் உடைய ஷார்ட் ஃபார்ம் இஸ் பூரி. அப்போ அந்த பூரி என்ன பண்ணுறது, பூர்ணத்துவம் அடையிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரகிள் பண்ணுறது. அங்கெல்லாம் அப்படி இப்படி எங்கே போனால் என்ன கிடைக்கும், எங்கே போனால் எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு தேடுறது. அப்போது அது என்ன பண்ணுறது, போட்டோடனே அந்த ஞான யோகம் ப்ராசஸும் பேரலாக நடந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு அந்த ஞானம் வந்த உடனே அது நல்லா அப்படியே உப்பி அந்த பூர்ணமாக ஆனதுக்கப்புறம் இனிமே நான் எங்கேயுமே போக வேண்டாம், எங்கேயுமே ஓட வேண்டாம் அப்படின்னு அது ஸ்டாப் ஆகிடுறது. அப்போ எப்பெல்லாம் பூரி சாப்பிட்றோமோ என்ன ஞாபகத்துக்கு வரணும், அகம் பூர்ண ஆத்மா, இது எனக்கு புரிஞ்சிடணும் பகவானே. அதனால் அடிக்கடி பூரி சாப்பிடுங்கோ, அடிக்கடி இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோங்கோ. அப்போ ஞான யோகம் இல்லாமல் கர்மயோகம் இஸ் இன்கம்ப்ளீட். கர்மயோகம் இல்லாமல் ஞான யோகம் இம்பாசிபிள். அதனால் கர்மயோகம் ஃபாலோ பண்ணி
ஞான யோகம் ஃபாலோ பண்ணி ஃப்ரீயாக இருக்கணும். இதுதான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். அப்போ ஞான யோகத்துடைய எசன்ஸை நமக்கு இந்த 2 ஸ்லோகத்துலேயும் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஸோ கர்மயோகத்தை இலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணினாரா? இப்போ எங்கே வந்துட்டார்? ஏன்னா நம்ம வந்து நம்மளோட மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணும், இதை பற்றி இப்போது ப்ரைஸ் பண்ணி சொல்லியாச்சா, அப்போ இதோட அவ்வளோதான், இதான் அல்டிமேட் போல் இருக்குது அப்படின்னு அடுத்த கிளாஸ் சப்போஸ் நீங்கள் வராமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? அதனால நடுவுலையே கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், இதை நீ அல்டிமேட்னு நினச்சிக்காத, இதையே நீ இப்போ எதுக்காக பண்ணுற, ஏன்னா இதை எதுக்காக பண்ணுறோங்கிறத ஆரம்பிக்கும் போது சொன்னார். நமக்கு வந்து இது ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோங்கிறதே ஞாபகம் வச்சுக்க முடியல. அதனால கிருஷ்ணர் இப்போ என்ன பண்ணுறார், நடுவில் ஞான யோகத்துக்காக தான் இந்த கர்மயோகமே உனக்கு சொல்லப்படுறது அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ ஞான யோகத்தை நட்ஷெல்ல கொடுக்குறேன். மானவகான ஞான யோகி அப்படின்னு அர்த்தம், இன்டெலிஜென்ட் பர்சன். ஏன்னா இப்போ அந்த பர்சன் வந்து தன்னுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறதை டிஸ்கவர் பண்ணிட்டார். என்னோட ப்ராப்ளம் அஜ்ஞானம், செல்ஃப் இக்னோரன்ஸ் தான் என்னுடைய ப்ராப்ளம். ஆனால் நான் வந்து இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன், என் ஒய்ஃப் ப்ராப்ளம், என் ஹஸ்பண்ட் ப்ராப்ளம், என் சில்ட்ரன் ப்ராப்ளம், என் ஆஃபீஸ் ப்ராப்ளம் இப்படின்னு நான் பாக்கி பேரை வந்து இவ்வளோ நாள் ப்ளேம் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் பூஜ்ய சுவாமிஜி பியூட்டிஃபுல்லாக சொல்வார், ப்ராப்ளம் இஸ் யூ, த சொல்யூஷன் இஸ் யூ அப்படின்னு கோல்டன் வேர்ட்ஸ். இதை வந்து அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும். அப்போ மற்றவா தான் ப்ராப்ளம் அப்படின்னு நான் வந்து தப்பாக நினச்சிட்டு இருந்ததுனால இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், மற்றவாளையே மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாளைக்கு கூட என்னை மாற்றிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை, நான் ட்ரை கூட பண்ணதில்லை. அதனால் என்னாச்சு, என்னோடய ப்ராப்ளம் சால்வ் ஆகவே இல்லை. எப்போ வந்து நான் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஒரு பர்சன் உணரறானோ அப்போ அந்த பர்சன் மானவகா, இன்டெலிஜென்ட் பர்சனாக ஆகிறான். அப்போ தான் அந்த பர்சன்னால் செல்ஃப் என்கொயரிக்குள்ளேயே வர முடியும். யாருக்கு ஞான யோகம், யாரால் ஞான யோகத்தை ஃபாலோ பண்ண முடியும்? இப்போ சொல்கிறோம்ல, உலகம் வந்து ப்ராப்ளம் கிடையாது, நீ தான் ப்ராப்ளம் அப்படின்னா அது கேட்ட உடனே நம்மளால் ஒத்துக்க முடியறதில்ல. கரெக்டு தான், வேதம் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு எந்த பர்சன்னால் ஒத்துக்க முடியறதோ அந்த பர்சன்னால் தானே இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞான யோகத்துக்குள்ளேயே வந்து என்டர் பண்ண முடியும் இல்லையா? இப்போ அந்த மாதிரி இருக்கிற பர்சனே இங்கே வந்து மானவகா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ அந்த பர்சனால் மட்டும்தான் செல்ஃப் என்கொயரிக்கே வர முடியும். அந்த பர்சன் தான் சாஸ்திரத்துடைய ஹெல்ப்பையே எடுத்துப்பான், ஒரு டீச்சரோட ஹெல்ப்பையே அந்த பர்சனால் தான் எடுத்துக்க முடியும். ஸோ குரு சாஸ்திர உபதேசத்தை தேடி அந்த இன்டெலிஜென்ட் பர்சன் வருவான். அப்படின்னா நம்மலாம் யார், வெரி வெரி இன்டெலிஜென்ட். ஸோ செல்ஃப் என்கொயரி பண்ணும் பொழுது அவன் என்ன கண்டுபிடிக்கிறான், என்ன டிஸ்கவர் பண்ணுறான், வாட் இஸ் தி ரேர் டிஸ்கவரி, நான் இவ்வளோ நாள் என்னோடய வாழ்க்கையில் எதை தேடின்னு இருந்தேனோ, ஒருத்தர் ஒன்று தேடுவோம், ஆனால் எல்லாருமே தேடுறது ஒரே ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறதே தெரியாமல் எல்லாரும் ஒன்று தேடிண்டு இருக்கோம். இப்போ நான் வந்து இவ்வளோ நாள் எதை தேடினேனோ, இப்போ வந்து சில பேர் வந்து எனக்கு செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு தேடுவா, சில பேர் வந்து எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு தேடுவா, சில பேர் எனக்கு ஆனந்தா வேணும் அப்படின்னு தேடுவா. நீ எதெல்லாம் தேடுறியோ அது எல்லாம் நீ தான் அப்படின்னு அந்த டிஸ்கவரியை இந்த பர்சன் பண்ணுறான். நான் தான் அந்த ஆனந்த ஸ்வரூபகா, நான் தான் அந்த நிம்மதி ஸ்வரூபகா, அந்த செக்யூரிட்டியே நான் தான், அந்த சோர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியே நான் தான். இப்போ ஒரு மனுஷன் எதெல்லாம் வேணும்னு கஷ்டப்படுறானோ அது எல்லாமே நான் தான் அப்படின்னு இவன் தெரிஞ்சுக்கிறான். ஆத்ம ரதி ஏவஸ்யாத். முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், வெளியில் இருக்கிற கண்டிஷன் என்னுடைய மனசோட கண்டிஷனோட மேட்ச் ஆகும் பொழுது நான் சந்தோஷமாக இருந்தேன். கரெக்டாக என் மனசில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு வெளியில் இருக்கிற கண்டிஷன் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு
ஆனந்தம் ஏற்பட்டது. ஆனால் ஆத்ம ஞானத்துக்கு அப்புறம் அந்த பர்சன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறார். வெளியில் இருக்கிற கண்டிஷனோ என்னுடைய மென்டல் கண்டிஷனோ ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா என்னோட ரியல் நேச்சர் ஆனந்த ஸ்வரூபம். ஸோ ஆத்ம ரதி ஏவசியாத், வெளியில் ஆனந்தம் இல்லை, நான் தான் அந்த ஆனந்த ஸ்வரூபம். யார் ஒருத்தர் செல்ஃப் சஃபிஷியண்ட்டோ, யார் ஒருத்தர் வெளி விஷயங்களை டிபெண்ட் பண்ணலையோ, அதாவது தான் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, தான் பூர்ணமாகிறதுக்கு வெளி விஷயங்களை டிபெண்ட் பண்ணலையோ, ஆத்மரதிஹி அப்படின்னு சொன்னால் யார் தன்னில் தானாக சந்தோஷமாக இருக்காளோ, ஆத்ம திருப்தஸ்ச அப்படின்னா செல்ஃப் கண்டென்டட். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், யாரால் எனக்கு என்ன கொடுக்க முடியும், இல்லை நான் தான் எதை பண்ணி எதை அடைய முடியும் அப்படிங்கிற அறிவு இருக்குல்ல, அதுக்கு பேர் ஆத்ம திருப்திஹி. ஏன்னா இந்த பர்சன் என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்கான், அகம் பூர்ண ஆத்மா அப்படின்னா இன்ஃபினிட்டை இந்த பர்சன் இப்போது டிஸ்கவர் பண்ணியிருக்கான். இன்ஃபினிட் அப்படின்னு சொன்னால் இன்ஃபினிட், இன்ஃபினிட்டியர், இன்ஃபினிட்டியஸ்ட்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? எவ்வளோ இன்ஃபினிட் இருக்க முடியும்? ஒரே ஒரு இன்ஃபினிட். அப்படி வேறு ஒன்று இருந்ததுன்னா இது இன்ஃபினிட்டாக இருக்க முடியாது இல்லையா? அதனால் இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறதே இந்த இடத்துல இல்லை. அப்போ கம்பேரிசன் இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அடைஞ்சாலும் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா ஐ ஆம் தி ஃபுல் அப்படின்னா இதுக்கு மேலே நான் அடையிறதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு மேலே நான் அடையிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இதே நம்ம லிமிட்டட் அப்படின்னு நம்மளை நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நாம் என்ன பண்ணுவோம், நாம் பண்ணினதை விட நாமளே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் எடுத்துட்டா அவளோட ரெக்கார்டை அவளே பீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் எதை நான் நினச்சிட்டு இருக்கா, பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸை நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு ஞானி, அதாவது ஞான யோகத்தை அண்டர்கோ பண்ணி அந்த ஞானம் அடைஞ்ச ஒரு பர்சனுக்கு என்ன தெரியும், நான் பூர்ண ஆத்மா, இன்ஃபினிட் பிரம்மன் அப்படிங்கிறது தெரியறதுனால அவர் எதுவுமே பண்ணி சந்தோஷம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ஆம் கம்ப்ளீட் ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டா, தன்னில் தானாக சந்தோஷமாக இருப்பார். அப்படிப்பட்டவருக்கு தஸ்ய காரியம் ந வித்யதே, அவர் அடைய வேண்டியது அப்படின்னு ஒன்றுமே இல்லை. கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு நான் எதையுமே இப்போது பண்ண போகிறது இல்லை. அப்போ லைஃப்பில் எந்த ஸ்ட்ரகிளும் இல்லை. அப்போ அவர் இப்போ ஞானி எதுவுமே பண்ணாமல் இருப்பாரா அப்படின்னா, எந்த ஆக்ஷனும் பண்ணாமல் இருப்பாரா அப்படின்னா எல்லா ஆக்ஷனும் பண்ணுவார். ஆனால் எப்படி பண்ணுவார்னா அவுட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுவார். ஃபார் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ண மாட்டார், ஆனால் அவுட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இப்போ நான் திருப்திக்காக ஆர் அந்த பூர்ணத்துவத்துக்காக வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இப்போ நான் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணி எனக்கு ஆனந்தம் கிடைக்கணும், திருப்தி கிடைக்கணும் அப்படின்னு நான் வேலை பண்ணால் என்ன ஆகும்? என்ன மீன் பண்ணி நான் அந்த வேலையை பண்ணுறேன்? இப்போ கரண்ட்டாக நான் பூர்ணனா இல்லை, நான் ஏதோ பண்ணி எனக்கு அந்த பூர்ணத்துவம் கிடைக்க போகிறது. அப்படி தான் எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நான் கரண்ட்டாக ஹாப்பியாக இல்லை, நான் ஏதோ பண்ணினேன்னா எனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்க போகுது அப்படின்னா நான் என்னோடய ரியல் ஐயை இன்னும் டிஸ்கவர் பண்ணலை அப்படின்னு அர்த்தமாகிறது. அப்போ அந்த ப்ராசஸில் என்ன ஆகும்? நான் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுவேன், அந்த ஆக்ஷன்னால் எனக்கு இப்போது திருப்தி கிடைக்கணும் அப்படின்னா ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை கிடைக்குமா, கிடைக்காமல் போயிடுதுன்னா என்ன பண்ணுறது? இப்போ கிடைக்கலைன்னா திருப்பியும் நான் எப்போ அந்த ஆக்ஷனை பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் எல்லாம் மாற்றி பண்ணணுமா? இப்படி எல்லாம் நம்மளுக்கு இந்த ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதே அகம் பூர்ணகா, எனக்கு பண்ணுறதுனால எதுவுமே இனிமேல் நான் அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பர்சன் இப்போது ஆக்ஷன்லாம் பண்ணால் நோ ஃபியர், நோ ஆங்ஸைட்டி, நோ ஸ்ட்ரெஸ்.
ஸோ அவுட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுற ஆக்ஷனை தான் நாம் வந்து லீலா அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்போர்ட். பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. ஸோ தஸ்ய காரியம் ந வித்யதே. அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 18. நைவ தஸ்ய கிருதே நார்த்தஹ நா கிருதே நேஹ கஷ்சன ந சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சிதர்த்தவ்யபாஸ்ரயः. இங்கே அகெயின் கிருஷ்ணர் வந்து ஒரு ஞான யோகியை பற்றி சொல்கிறார். யார் ஒருத்தர் வந்து தன்னோட நேச்சரை கண்டுபிடிச்சிட்டாலோ, யார் வந்து தன்னோட அந்த இன்னர் ஃப்ரீடம் இருக்குல்ல அதை யார் டிஸ்கவர் பண்ணிட்டாலோ. இங்கே வந்து நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த சரீரத்தோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சிஸ் இருக்குல்ல அது கண்டினியூ ஆகும். அதை பற்றி சாஸ்திரம் பேசவே இல்லை. இப்போ இந்த சரீரம் இருக்குன்னா இந்த சரீரத்துக்கு தேவையான விஷயங்களுக்காக நாம் டெஃபினட்டாக அடுத்த வாழை டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, தங்குற வீடு, அப்புறம் நம்மளோட கூட இருக்கிறவா, இவாளெல்லாம் வந்து நாம் இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு டெஃபினட்டாக டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் சாஸ்திரம் இங்கே வந்து எதை பற்றி பேசுறது? இன்னர் ஃப்ரீடம், இமோஷனல் ஃப்ரீடம். அந்த இமோஷனல் ஃப்ரீடம் இருக்குல்ல அதைத்தான் சாஸ்திரம் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு ஞானி வந்து எப்படி ஃப்ரீயாக இருப்பார், மனசளவில் அவர் வந்து எப்படி ஃப்ரீயாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தன்னுடைய ஹாப்பினஸுக்காக அந்த ஞானி எந்த ஒரு ஆக்ஷனையும் பண்ணுறது இல்லை. ஆர் தன்னோட ஹாப்பினஸுக்காக அந்த ஞானி எந்த ஒரு ஆக்ஷனை பண்ணாமல் இருப்பதும் இல்லை. ஸோ ஆக்ஷனை ஹாப்பினஸுக்காகவும் பண்ணுறதில்ல, ஹாப்பினஸுக்காக எந்த ஒரு ஆக்டிவிட்டியையும் பண்ணாமல் இருக்கிறதும் இல்லை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா. ஒன்று வந்து ஒரு நிமிஷம் கூட சும்மாவே உட்கார முடியாத ஒரு ஸ்டேட் இருக்குது. இன்னொன்று வந்து இப்படி இதை எடுத்து வைக்கிறதுக்கு கூட சோம்பேறித்தனப்படுற இன்னொரு ஸ்டேட், அந்த தமசிக் ஸ்டேட் ஒன்று இருக்குது. அப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமாகவே அந்த ஞானி இருக்க மாட்டா. ஞானி எப்படி இருப்பான்னா, எது பண்ணணுமோ பண்ணுவா, பண்ண வேண்டாம் அப்படின்னா பண்ணாமல் இருப்பான். ஏன்னா ஞானி வந்து ஞானியுடைய ஹாப்பினஸ் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி ஆக்ஷன். ஏன் ஞானிக்கு ஆல்ரெடி தெரியும் நான் தான் அந்த சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். அப்போ ஞானி வந்து ஆக்ஷனுக்கும் அடிக்டட் கிடையாது, இன்ஆக்ஷனுக்கும் அடிக்டட் கிடையாது. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஆக்டிவிட்டியை அமைச்சுப்பா. ஸோ தஸ்ய ஞானினா கிருத்தேன அர்த்தக ந. ஸோ ஆக்ஷன் பண்ணுறது மூலமாக அந்த ஞானி எந்த ரிசல்ட்டையும் எதிர்பார்க்கறது இல்லை. நா கிருத்தே நேக இஹ கஷ்டன, எதுவும் பண்ணாதது மூலமாகவும் எந்த ரிசல்ட்டையும் ஞானி எதிர்பார்க்கலை. ஸோ இன் டோட்டல் ஞானி எந்த ஆக்ஷனையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதில்ல, இன்ஆக்ஷனையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதில்ல. இப்போ வந்து பிரச்சனையே இந்த வயசானவாள்லாம் இருக்கேல்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து ரிட்டையர்லாம் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா டைமை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது, யூஸ்ஃபுல்லாக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், ஆனால் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் இதில் கூடவே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வயசானவாக்கிட்ட சின்ன பசங்க வந்து ரொம்ப ஜென்ரலாக பேசவே பேசாது. ஏன் அப்படின்னா, ஏதாவது பேச ஆரம்பித்தா அன்றைக்கெல்லாம் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி 1947 அப்படின்னு ஆரம்பிப்பா. அதனால வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து வயசானவாக்கிட்ட போகவே மாட்டான். அவளோட ஃப்ரீக்குவென்சிக்கு மேட்ச் ஆகி நீங்கள் பேசினா மட்டும்தான் உங்களோடையே பேசுவாள்.
அப்போ இந்த கிரேஸ்ஃபுல்லாக இந்த ஓல்டு ஏஜ் இருக்குல்ல, அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதே வந்து ஒரு தனி ஸ்கில். அது கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணணும். இப்போ கிரேஸ்ஃபுல்லாக நான் அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து மெச்சூரிட்டி தேவைப்படுறது. மனசில் அந்த மென்டல் மேக்கப் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. இப்போது ஓல்டு ஏஜில் நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத எந்த வயசில் யோசிக்க ஆரம்பிக்கிறோம்? இப்போ நான் 70 வயசில் ஒரு 58 வயசில் ரிட்டையர் ஆகிடுவேனா? 58 வயசில் நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னா 59வது வயசுலேருந்து எனக்கு சம்பளம் அப்படிங்கிறது ஒன்று வராது. சில பேருக்கு தான் பென்ஷன் வரும், நிறைய பேருக்கு பென்ஷன் வராது. அப்போது நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத எந்த ஏஜில் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம்? ஒரு 22 வயசு 23 வயசு எப்போ வேலைக்கு போகிறோமோ அப்போலேருந்தே வந்து ஆக்சுவலாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். வயசு ஆகிடுத்துன்னா, எனக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடுதுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன போடுறேன் நான்? ஹெல்த் பாலிசி, இன்சூரன்ஸ். அதை எத்தனை வயசுக்கு போடுவோம்? உங்களோட ஜென்ரேஷனில் ப்ராபப்ளி உங்களுக்கு லேட்டர் பீரியடில் தான் அதெல்லாம் தெரிய வந்திருக்கும். 40 வயசு 45 வயசு அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இந்த ஹெல்த் பாலிசி அதெல்லாம் போடுறோம். சாஸ்திரம் நம்மக்கிட்ட இங்கே என்ன கேள்வி கேட்குறது, வயசாகிடுதுன்னா உன் கூட யாருமே பேச மாட்டாளே, உன்னை யாருமே சாப்பிட்டையான்னு கூட கேட்க மாட்டாளே, அந்த மாதிரி சமயத்தில் நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவ? உன்னோட இமோஷனல் செக்யூரிட்டி பற்றி நீ யோசிச்சிருக்கியா? நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் நீ சாப்பிட்டியா சாப்பிட்லையான்னு கேட்குறதுலாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம யாரையோ பார்க்க போகிறோம், எங்கேயோ போயிட்டே இருக்க போகிறோம், பிஸியாக இருப்போம். பட் ஒன்ஸ் வீட்டில் மெஜாரிட்டி டைம் வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிடுதுன்னா அப்போ தானே நம்மளுக்கு வந்து இந்த யோசனைலாம் வருது. நம்ம ஒருத்தர் இருக்கோங்கிறதே யாருமே வீட்டில் யோசிக்கவே மாட்டேங்கிறாளே, நான் சாப்பிட்டேனான்னு கேட்க மாட்டேங்கிறா, நன்னா தூங்கினியான்னு கேட்க மாட்டேங்கிறா, மருந்தெல்லாம் ஒழுங்காக போட்டுக்கிறியான்னு கேட்க மாட்டேங்கிறா, எதாவது வேணும்னா டாக்டர்கிட்ட வந்து டாக்டர்கிட்ட போய்க்கோ பைசா தந்துவிட்றேன்னு சொல்கிறா, டாக்டர்கிட்ட கூட வர மாட்டேங்கிறா. இப்படி எல்லாம் ஒன்றை வயசானதுக்கப்புறம் பண்ண போகிறாளே, இதுக்கு நீனு என்ன பிளானு என்ன ஐடியா யோசித்து வச்சுருக்க அப்படின்னு கேட்குறது. ஆனால் இந்த கேள்வியே நமக்கு எப்போ தெரிய வருது அப்படின்னா 60-70 வயசில் தான் சாஸ்திரம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறது அப்படின்னு. இந்த கேள்வியை எப்போ ஆக்சுவலாக சாஸ்திரம் கேட்குறது நாம் எப்போ கேட்டிருக்கணும்? ஒரு 20-25 வயசில் கேட்டிருந்தா இந்த மாதிரி கூட ஒரு பிரச்சனை இருக்குது போல இருக்குது, இதுக்கு நாம் இமோஷனல் செக்யூரிட்டியை பற்றி நாம் யோசிக்கவே இல்லையே. ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, இந்த இன்சூரன்ஸ் இருக்குது, வீட்டுக்கு கூட இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன், ஆனால் என்னுடைய மனசுக்கு நான் இன்சூரன்ஸ் போடாமல் போயிட்டேனே. அதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், சின்ன வயசுலேருந்தே அதுக்கு நீனு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சின்ன வயசில் இந்த விஷயங்களெல்லாம் கேட்கும்பொழுது அவளுக்கெல்லாம் டெஃபினட்டாக ஒரு அட்வான்டேஜ் இப்போவே அவளுக்கு தெரிஞ்சிடும். இமோஷ்னல் செக்யூரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபிசிக்கலாலாம் எல்லாம் ஏதோ நடக்கும், உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பகவான் டெஃபினட்டாக நமக்கு சாப்பாடு போட்டே ஆகணும், நமக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தே ஆகணும். பிராரப்தம் முடிகிற வரைக்கும் இருக்க போகிறோமா? பிராரப்தம் முடிகிற வரைக்கும் இந்த சரீரம் இருக்குமா? இந்த சரீரம் இருக்கணும்னா அது பார்த்துக்க வேண்டியது பகவானுடைய பொறுப்பு. ஆனால் உன்னுடைய இமோஷனல் விஷயங்கள் இருக்கே அது யாருடைய பொறுப்பு? அது நம்மளுடைய பொறுப்பு. ஏன்னா நீ எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குற அப்படிங்கிறத பகவானால் டிசைட் பண்ண முடியாது, அதை நாம் தான் டிசைட் பண்ணணும். அப்போ அந்த இமோஷ்னல் செக்யூரிட்டிக்கு நீ என்ன பிளான் பண்ணி வச்சுருக்க? ஜீரோ பிளானிங் எல்லாரும் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நமக்கும் கஷ்டம், அடுத்தவாளுக்கும் கஷ்டம். நம்மளால் வந்து வயசாகிட்டுனா சும்மா இருக்க முடியுமா? பசங்கள்லாம் என்ன சொல்கிறது, சும்மா இரேன், எப்போ பாரு ஏதாவது கேட்டுகிட்டே இருக்காதே, இங்கே போனோம் அங்கே போனோன்னு சொல்லாதே, சும்மா தான் இரேன், கொஞ்ச நாள் எதுவும் பண்ணாமல் தான் இரேன் அப்படின்னு சொல்கிறது. சும்மா இருக்க முடியுமா நம்மளால்? ஆனால் தாயுமானவர் சொல்கிறார், சும்மா இருந்து
சுகம் காணுவது எக்காலமோ. அந்த பட்ட சாதம் தான் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஆனால் ஞானி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்? ஆக்டிவிட்டி இருந்தால் என்ஜாய் பண்ணுவார், ஆக்டிவிட்டி இல்லையா அதையும் என்ஜாய் பண்ணுவார். அப்போ என்ன ஒரே வழி இமோஷனல் செக்யூரிட்டிக்கு? இருக்கிற ஒரே வழி இப்போ என்ன? இவ்வளோ வயசு ஆகிடுது, முடிஞ்சு போச்சு, பாஸ்ட்டை மாற்ற முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம எப்படி இமோஷனல் ஃப்ரீடமை அடையிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டுமே ஒரே வழி. அப்போ வேறு வழியே இல்லாமல் கீதா கிளாஸு அட்டெண்டு பண்ணியே ஆகணும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவா மேலே நாம் டிபெண்டன்சியை வச்சுட்டு இருக்கோமே, அதை எப்படி இமோஷ்னலாக டிபெண்ட்டாக இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் நமக்கு பகவான் கிருஷ்ணர் சொல்லி கொடுக்குறார். அப்போ இமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நமக்கு நம்மளை சுற்றி மனுஷாக இருக்கும் பொழுது என்ஜாய் பண்ண தெரியணும். அப்புறம் வயசாகிடுதுன்ற காரணத்தினால ஒருத்தராக நமக்கு தெரிஞ்சவா எல்லாரும் கிளம்புவா. அப்போது பேனிக் ஆகக்கூடாது. அதையும் நமக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி இருக்கணும். இப்போ சில பேர் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒய்ஃபை ஒரு நாளைக்கு கூட எங்கேயுமே வெளியில் அனுப்ப மாட்டான். ஏன்னா அந்த பர்சனுக்கு டூத் ப்ரஷ் கூட எங்கே இருக்குன்னு தெரியாது. அது கார்த்தால ஒய்ஃப் தான் எடுத்து தரணும். அந்த மாதிரிலாம் நிறைய ஃபேமிலியில் இருக்கும். அப்போ அவ்வளோ தூரம் டிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணி வச்சுட்டா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கஷ்டித் அர்த்த வியபாஸ்ரயா. ஸோ ஞானி எதையும் டிபெண்ட் பண்ணுறது இல்லை. வியபாஸ்ரயம்னா டிபெண்ட் பண்ணுறது. ஸோ ஞானி எதையும் டிபெண்ட் பண்ணுறது இல்லை. சர்வபூதேஷு, இந்த கிரியேஷனில் இருக்கிற எந்த லிவிங் பீயிங்கையும் டிபெண்ட் பண்ண மாட்டார். சில பேர் மனுஷால் நம்ப மாட்டா, ஆனால் நாய் இந்த பெட்ஸ் எல்லாம் வச்சுட்டுருப்பா. அதுக்காகவே தன்னோட வாழ்க்கையை டெடிகேட்லாம் பண்ணுவாள். ஆனால் ஞானி எப்படி? சர்வபூதேஷு கஷ்டிதர்த்த வியபாஸ்ரயா. ஸோ ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். அப்போ நம்மளுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது, அதனால நாம் வேர்ல்டை டிபெண்ட் பண்ணி இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சவொடனே வேர்ல்டு டிபெண்டன்சி டு காட் டிபெண்டன்சி வருவோம். அதுக்கப்புறம் காட் டிபெண்டன்ஸ் டு செல்ஃப் டிபெண்டன்ஸ். வேர்ல்டை டிபெண்ட் பண்ணி இருந்தால் அதுக்கு பேர் சம்சாரா. காடை டிபெண்ட் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் பக்தி. அதனால தான் ஆக்ஷன் ப்ளஸ் பக்தி வாஸ் ஈக்குவல் டு கர்மயோகம் அப்படின்னு பார்த்தோம். செல்ஃப் டிபெண்ட் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் ஞானம். இப்போ நம்மளுடைய ட்ராவல் எப்படி இருக்கணும்? சம்சாரா டு பக்தி டு ஞானம். இதுதான் நம்மளுடைய ப்ராக்ரஸாக இருக்கணும். இப்போ கிருஷ்ணர் இங்கே ஞானத்தோட ஹைட்டை சொல்கிறார். அப்போ அந்த ஞானி ஆக்ஷன் பண்ணுறதுனாலையும் சந்தோஷம் அடையிறதில்லை, ஆக்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் சந்தோஷம் அடையிறதில்லை. ஏன்னா அவர் எதையுமே டிபெண்ட் பண்ணுறது இல்லை. அவருக்கே தெரியும் நான் தான் அந்த பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 19. தஸ்மாதஸ்ஸக்தः சததம் கார்யம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷः. ஸோ இங்கே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அட்வைஸ் பண்ணுறார். அர்ஜுனா, உன்னுடைய கோல் இப்போது ரொம்ப ரொம்ப கிளியர். என்ன கோல்? எல்லாருக்கும் மோக்ஷம்தான் உன்னோட கோல். அப்படின்னா உன்னோட கோலே இப்போ என்ன? டோட்டல் இமோஷனல் ஃப்ரீடம். அதுதான் உன்னுடைய கோல். பூர்ணத்துவம் தான் உன்னோட கோல்.
பட் அதை அடையணும் அப்படின்னு சொன்னால், அந்த கோலை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவை ஞானம். ஞானத்துக்கு என்ன தேவை? ஞான யோக்கியதா தேவை. அதாவது மைண்ட் பியூரிட்டி நமக்கு தேவைப்படுறது. இப்போ மைண்டில் நிறைய அழுக்கெல்லாம் இருக்குது. என்னெல்லாம் அழுக்கு வச்சுட்டுருக்கோம்னா, ராக, துவேஷ, காம, குரோத, லோப, மோக, மத, மத்சரியம் இப்படின்னு நிறைய அழுக்கெல்லாம் வச்சுட்டுருக்கோம். அதெல்லாம் க்ளீன் ஆக ஆக நமக்கு யோக்கியதா டெவலப் ஆகிறது. இப்போ இந்த உலகம்தான் என்னுடைய சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் இப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு அழுக்கு, மனசில் இருக்கக்கூடிய ஒரு இம்ப்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் தான் ஹாப்பினஸ் உடைய சோர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டுட் ஐ இருக்குல்ல, அது துக்க காரணம். அண்டர்ஸ்டுட் ஐ சுக காரணம். ஸோ என்ன ரூட் மேப்பு? கர்மயோகம் ஃபாலோ பண்ணணும், மைண்டை ப்யூரிஃபை பண்ணிக்கணும், ஞான யோகம் ஃபாலோ பண்ணணும், அகம் பூர்ணஹா அப்படின்னு டிஸ்கவர் பண்ணணும். அதனால கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா இப்போவே நீனு கர்மயோகத்தை ஸ்டார்ட் பண்ணு. தஸ்மாத் காரியம் கர்ம சமாச்சர, நீ உன்னுடைய டியூட்டியை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். கர்மயோகம் பண்ணு. காரியம்னா இந்த இடத்துல டியூட்டி. அதாவது ஒருத்தருக்கும் ஒரு பர்டிகுலர் செட்டப் இருக்கும். நமக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை பண்ணு. இப்போ அர்ஜுனனுக்கு என்ன காரியம்? இங்கே சண்டை போடுறது தான் அவனுடைய காரியம். அதனால சொல்கிற, நீ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாதே. அப்போ அர்ஜுனனுக்கு நீ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாதானே நமக்கு என்ன சொல்கிறார்? நமக்கு போர்லாம் பண்ண வேண்டாம், நம்ம வீட்டில் என்ன வேலையோ, போர்னா அவன் கத்தி கீத்தி வச்சு சண்டை போடுவான், நம்ம வாயாலேயே போர்லாம் பண்ணுவோம்ல. உனக்கு என்ன டியூட்டியோ அதை நீனு பண்ணு. காரியம் கர்ம சமாச்சர, டியூட்டியை பண்ணு. எப்படி பண்ணணும்? அசக்தகா, ஆங்ஸைட்டி இல்லாமல். நம்ம எல்லோரும் பண்ணுற என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆக்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆக்ஷனோட ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு ஆக்ஷனில் போட்டு விட்டுடும். ஃப்யூச்சரில் நம்மளோட மைண்டை போட்டு ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணணுமோ அதை ப்ராப்பராக பண்ணாமல் விட்டுடுறோம். அதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? ப்ரெசண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணு. இப்போ என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு. ஃப்யூச்சர் பற்றி நீ இப்போது யோசிக்காத. ஏன்னா நமக்கு தெரியும் ரிசல்ட்டு நாம் போடுற எஃபர்ட்டை பொறுத்து மட்டும் இல்லை, தேர் ஆர் ஸோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ். எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்கேயுமே நமக்கு இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா அப்படின்னு சந்தேகம் வரவே வராது. ஏன் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காதுன்னு சொல்கிற? நீ என்ன யோசித்தாலும் உன்னால் எக்ஸாக்டாக என்ன நடக்குங்கிறதை சொல்ல முடியாது. ஏன்னா ஸோ மெனி அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸை இன்வால்வ் ஆகி இருக்குது. அதனால் நீ இப்போ என்ன பண்ணணும்? உனக்கு ப்ரெசண்ட் வேலை என்னவோ அதை நீனு பண்ணு. அப்படி பண்ணால் என்ன ஆகும்? அசக்தஹி ஆச்சரன் கர்ம. அப்படி பண்ணால் பரமாப்னோதி பூருஷா. இந்த கர்மயோகம் பண்ணுற பர்சனுக்கு ஞான யோகம் அண்டர்கோ பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அவன் பரமாப்னோதி பூருஷா, அது மூலமாக அவன் ஞானம் அடைஞ்சு மோட்சத்தை அடைவான் அப்படின்னு சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.